கும்பகோணத்தில் சுவாமி விவேகானந்தர் விஜய விழாவினை முன்னிட்டு அரசு கலைக்கல்லூரி மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தர் டிரஸ்ட் சார்பில் ஓவிய கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் மேலை நாடுகள் பலவற்றில் பாரத பாரம்பரிய பெருமைகளை நிலைநாட்டிய பின்னர் ராமேஸ்வரம் வந்தடைந்து நாடு திரும்பியதும் அங்கிருந்து ரயில் மூலம் கும்பகோணம் வந்த அவர் 1897 ஆண்டு பிப்ரவரி 3, 4 மற்றும் 5 தேதி ஆகிய 3 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து போர்ட்டர் டவுன் ஹாலில் வேதாந்த பணி என்னும் தலைப்பில் உரையாற்றிய போது தான் விடுதலை போராட்டத்திற்கும் விடுதலைக்கு பிறகு நாட்டை கட்டமைப்பதற்குமான பல்வேறு வழிகாட்டுதல்கள் அமைந்திருந்தது. குறிப்பாக அவரது எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், லட்சியத்தை அடையும் வரை ஓயாது செல்லுங்கள் என்ற வரிகள் கும்பகோணத்தில் முழங்கப்பட்டவையாகும். இந்நிலையில் சுவாமி விவேகானந்தர் விஜய விழாவினை முன்னிட்டு போர்ட்டர் டவுன்ஹால் அரசு கவின் கலைக்கல்லூரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தா டிரஸ்ட் சார்பில் கடந்த 3 தேதி ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் திறந்து வைத்தார். நிறைவு நாளான இன்று சிறந்த ஓவியர்களுக்கு பரிசளிக்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் போர்ட்டர் டவுன்ஹாலில் நடைபெற்றது. இதில் சிறப்பாக ஓவியம் மறைந்தவர்களுக்கு சான்றிதழ், விவேகானந்தர் உருவப்படம் அடங்கிய போட்டோ, புத்தகம் மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் சுந்தர், அரசு கவின் கலைக்கல்லூரி முதல்வர் ரவி, முன்னாள் முதல்வர் அருளரசன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்த மகராஜ் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஓவிய கண்காட்சி அனைத்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார்.